Hi, this is welcome to the VRV Gaming Tamil channel. இப்போ இந்த ஒரு கேம் பிளே பார்க்க போகிறீங்க. இந்த கேம் பிளே வந்து புதுசாக வீடியோ இருக்குது. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக நம்மளால் இது பண்ண முடியல. முன்னாடி ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிச்ச காலத்தில் நிறைய பேர் கேமிங் ஃப்ரீ ஃபயர் வந்து யூடியூப்பில் வீடியோ ஆரம்பிச்சு போட்டாங்க. அப்போ வியூஸ் இருந்தால் இப்போ வியூ கிடையாது. அப்போ இந்த கேம் பிளே, அப்போ இந்த கிராஃபிக்ஸ் சொன்னால் நம்மளுக்கு அப்டேட் ஆகிக்கலாம். ஆனால் அப்போ இருந்த அந்த ஸ்கில்ஸு கன்ஸ் பிளேல எதுவுமே இல்லை. இப்போ ஒரே கேரக்டர் கொடுத்துருக்காங்க, சோனியா கேரக்டர், அந்த கேரக்டர் இதுமாதிரின்ட்டு நிறைய அப்படி இருந்து கேமே வீணாகிடுச்சுன்னு சொல்லலாம். அதுமாதிரி OP40 எப்படி செல்லது நல்லா இருந்தாலுமே செல்லது நல்லா இல்லை. ஒரு வருஷம் அப்டேட்டும் நல்லா இல்லை. அதுக்கு மாரி கன் ஸ்கில்ஸ் எல்லாமே இப்போ வந்து மேட்ச் ஃபுல்லாகவே வந்து ஹேக்கர்ஸாக வந்து விளையாடுறாங்க. அதே நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நல்லா ஹைடி இருந்தால் தான் இப்போ சில பேர்லாம் வந்து கூட விளையாடுறாங்க. இல்லைன்னா நம்ம கூட விளையாட முடியாது, ரேங்க்கும் புஷ் பண்ண முடியல. ஏன்னா எங்கேருந்தோ அடிச்சிடறான். ஹேக்ஸ் போட்டு வராங்க. சரி, பேனர் பிளேயர்ஸ், பிசி பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து நம்மளால் விளையாட முடியல. ஸோ என்னன்னா, இந்தமாரி புதுசாக ஆரம்பிக்கிற சேனலுக்கு நீங்கள் வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தா தான் எங்களால் வந்து திரும்பியும் இந்த சேனல் ரன் பண்ண முடியும். இதவே ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் அதை ரன் முடியலன்னு சேனலை விற்றுட்டு போயிடுறாங்க. ஆனால் எனக்கு வந்து இது வரையும் நான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆனால் அவ்வளோ ஓப்பன் முடியல. இந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணி நான் இது வரையும் நான் போட்டது கிடையாது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் இந்த கேம் பிளே பாருங்கள். இப்போ நான் போடுறதே நீங்கள் கேளுங்க, ஓகேவா? இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து எல்லாருக்குமே என்ன ஆச்சுன்னா ஒரு அடிக்ஷன் ஆகிடுச்சுன்னா, சில பேருக்கு வந்து மனசில் கஷ்டம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தோஷமாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து விளையாடுறதுக்காக இங்கே இந்த கேம் விளையாடுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். இப்போ ஒரு பேக்ரவுண்டில் கேம் பிளே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ எங்கேருந்து வருவானே தெரியாது, டப்புன்னு அடித்து போயிடுவான். ஆனால் பாருங்கள், இப்போ இந்த பி ப்ளஸ் இந்த நம்பை எடுத்துகிட்டு போகிறோம் ஆப்போசிட்டில். ஆனால் எங்கேருந்து வந்திருப்பானே அந்த தெரிஞ்சிருக்காது. டப்புன்னு மண்டையை அடிச்சிருப்பான். நம்ம க்ளோவால் போட்டு மண்டையை டப் பண்ணிப்பாங்க. நம்ம க்ளோவால் போட்டுருப்போம், 3 HP அடிச்சிருப்பான். அவ்வளோதான், முடிச்சிருப்பான். இப்போ நான் லாக்காக இருப்பேன். என்னோட டீம்மேட் வந்து என்னை ரிவே பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ வந்து ஓகே, நம்ம பேங்களூர் அப்படியே இந்த கேம் பிளே பாருங்க. நம்ம இதான் நம்ம அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் தயவு செய்து இந்த இப்போ வந்து முன்னாடினா அல்லாக் கேட்டு மட்டும் தான் கொடுப்பாங்க. அல்லாக்கு முக்கியமாக ஓக்காட் இதை வச்சு தான் கேம் பிளே பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு ரூம் கார்டு வச்சுனாலே ரூம் கார்டு கிடச்சிருக்கா, எனக்கு இது கிடச்சிருக்கான்னு ஒரு ஜாலியாக இருக்குவாங்க. அப்போல்லாம் ஒரு 3 வருஷம் முன்னாடி கேம் பிளே விளையாடுவாங்க. அப்போ யாரை வேணால் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச்சு இறங்கின உடனே பேட்டரியில் 50 போயிட்டு கொடுக்குறாங்க. அப்படி தான் 50 ஒரு டீம் எடுத்துக்கப்புறம் தான் அவங்க 10 பேசி விளையாடுவோம். அப்போலாம் 10 பேர் 15 கிலோ ஜாலியாக எடுத்துப்போம். இப்போலாம் ஒரு ரேங்க் மேட்ச்சில் போனால் ஒரு கிலோக்கு தான் பெருசு. நம்ம அப்போலாம் கிளாஸ் போட கம்மியாக ஆடுவாங்க. இப்போ கிளாஸ் போட தான் 30 பேர் விளையாடுவாங்க. இப்போ நான் சீசன் முடி போயிட்டு ரேங்க் புஷ் பண்ணுவோம். இப்போ பெரிய பிளேயர் ஆனவங்க ஆன் நைட்டாலே ரூம் மேட்ச் விளாடலாம். ஒரு ஜாலிக்கு பேசி விளாட ஓகே. அது பெருசாக கேங்க ஒரு மாதிரி அவன் வந்து எதிர்ப்பு எப்படி PVS அந்த மாதிரி. அப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த எதிரி குரூப். அது எப்படி அவங்களே கண்டக்ட் பண்ணி போடுறாங்க. அவங்க கூட வந்து அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க, அவங்க கூட ரூம் மேட்ச் கேட் பண்ணுறீங்க. அது வந்து அதில் என்ன கதை இருக்கோ அதை எடுத்து விளையாடுவாங்களா, அதை வந்து கிளாஸ் கொடுத்து விளையாடுறாங்க. அது எதுக்கு இவங்க வந்து சண்டை போடுற மாதிரி சண்டை கொடுப்பாங்கன்னா, அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் டியூ செய்யணும் ஆக்சுவலாக. சரி, நம்ம அதை பற்றி பேசுகிறத நம்ம சேனல் பற்றி பேசுவோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குங்க. ஏன்னா இப்போ யாராவது சேனல் சப்போர்ட் பண்ணால் பெரிய யூடியூப் சேனல்லாம் வாங்குறாங்க. அதனால் நிறைய சப்போர்ட் இருப்பாங்க. அந்த வீடியோ வெளிப்பட்டு அவங்க கன்வெர்ட் பண்ணுற வீடியோ வந்து போடுவாங்க. ஆனால் எங்களை மாதிரி ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற ஒருத்தருக்கு சப்போர்ட் கொடுத்தா தான் மேலும் நிறைய யூடியூப்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி நிறைய யூடியூப்ஸ் இருந்தாங்க. இப்போ யூடியூப்ஸ் இல்லாத காரணம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக ஹேக்கர்ஸ், அப்புறம் வந்து கன் ஸ்கில்ஸு, கேரக்டர் ஸ்கில்ஸுன்னு அதை பற்றியே அது மாதிரி போட்டால் தான் வியூஸ் ஏறுது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஆனால் எக்ஸாம்பிள் ராக்ஸ்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ராக்ஸ்டாரை பொறுத்த வரையுமே ஒரு கேரக்டர் ஸ்கில் எதுவும் கன் ஸ்கில் எதுவுமே இருக்காது விட்ட. ஆனால் ஸ்டார்டிங் இப்போ பெரிய யூடியூப்பராக இருக்கார். இப்போ சிலதுக்கு அவார்டு வரும். யாருமே நான் வந்து தப்பு சொல்லலை. யாராவது இது பண்ணால் அவங்களுக்கு இப்போ உங்களுக்கு நீங்களே ஒரு வீடியோ சொல்கிறீங்க, ஒருத்தங்க திட்டிருக்கான்ட்டு அவங்க கூட நீங்கள் ரூம் மேட்ச் ஆடுறீங்க சார். அதுக்கப்புறம்
சப்ஸ்கிரைபர் 7 லட்சம் பேர் இருக்காங்க சொல்கிறீங்க. 7 லட்சம் பேர் போலன்றீங்க. அப்போ எதுக்கு உங்களை ரொம்ப 7 லட்சம் பேர் இருக்காங்களே அவங்க நீங்கள் தான் பிளே காட்டுறதுக்காக ரூம் மேட்ச் கூப்பிடல, அவங்க கூட ஜாலியாக விளையாடுறதுக்கு தான் அவங்க ரூம் மேட்ச் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதுலேயுமே நீங்கள் போகலாமே. இப்போயுமே நீங்கள் யூடியூப்பில் கண்டென்ட்க்கு மட்டும்தான் வீடியோ போடுறதுக்காக ரூம் மேட்ச் போவேன், ரேங்க் மேட்ச் போவேன், இல்லை ஒன் டைம் மேட்ச் போவான்றீங்க. உங்கள் சர்டிஃபிகேட்டுக்காக நீங்கள் வீடு ஜாலியாக மேட்ச் ஆடுறாங்கல்ல, அது தப்பு கிடையாதுல்ல. உங்களுக்கு வியூஸ் வேணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க வருதில்ல, இந்த மாதிரி நான் முன்னாடி இந்த சேனல் இப்படி கிடையாது, அது கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்க உங்களை எது திரிக்கிறீங்க சொல்கிறீங்க. நீங்கள் என்னை பொறுத்தவரைக்குமே எந்த யூடியூபர் ஆகட்டும், யாருமே யூடியூபர்ஸ் இந்த ப்ரொமோஷன் பண்ணுற வேலையை வச்சுக்காதீங்க. உங்கள் வீப்ஸ்லாம் சேனலுக்கு வேலை விற்றுட்டு போயிடுங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த ப்ரொமோஷனில் உங்களுக்கு 100% ட்ரஸ்டாக தெரியுமா அவங்க அவங்களுக்கு நல்லா பண்ணுறாங்க, ஐடி கரெக்டாக தான் சேவ் பண்ணுறாங்க, இல்லைனா இந்த இப்போ என்ன வின்சோ ஆப் ஸ்கேம் ஆப் வீட்டிலாம் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க. அதில் டைமண்ட்லாம் அது சில பேருக்கு எவ்வளோ பேருக்கு லாஸ் ஆகிருக்கும். சில பேர் ரம்மி சர்க்கிள் இது பண்ணுறீங்க. இங்கே மட்டும் இல்லை, ஆக்டர்ஸ், ஹீரோஸ், தமிழ்நாடு ஆக்ட்ரஸ், தெலுங்கு ஆக்ட்ரஸ் எல்லாருமே எல்லாத்தையும் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க. ஒரு காசுக்காக உங்கள் ஃபேன்ஸை நீங்களே கொண்டா என்ன அர்த்தம்? ஆனால் இருந்தால் விஜயகாந்த் சார் மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா அவங்க ஒரு காட்ட விஜய் ஜூஸ் கம்பெனி விலங்கு போய் நான் இது பண்ணால் என்னோடய ரசிகர்கள் இப்படி ஆயிடும்ட்டு அவர் கொண்டு போகிறாரு. அவரே மாதிரி தான் எல்லாம் பண்ணால் பிஆர் இருக்க மாட்டேங்க. உங்களுக்கு காசு தான் தேவை, பிஆர்ட்டே காசு தான் தேவை. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் அதிகமாக நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணாதீங்க. ஸோ அதான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகேவா? அதேமாரி தயவுசெய்து யாராவது குட்டி ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து அவங்க இப்படி பண்ணுறாங்க. இது உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஒரு பொண்ணுக்கு இதுமாதிரி வீடியோ கேப்சர் போட்டால் 1 மணி நேரத்தில் 2 லட்சம் வியூ போடுது. இவர் பையன் போட்டானா 1.5 மாதம் ஆனால் ஒரு 1 லட்சம் வியூ, 50,000 30,000 10,000 வியூ எடுத்து கஷ்டமாக இருக்குது. அதுக்கு காரணம் இந்த தமிழ்நாடு பாய்ஸ் தான், நான் ஒத்துக்கிறேன். இன்க்ளூடிங் நேம். ஸோ ஏன்னா ஒருத்தர் என்ன திறமை போட்டு பண்ணுவானோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும். இப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் நல்லா இருக்கிற கேமை நீங்கள் லோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதை என்ன பண்ணிட்டு வருன்னா தடுக்கலாம் கூட பரவாயில்ல, ஆனால் அதுக்கு ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்குற மாதிரி மேப்பில் இந்தமாதிரி 18+ மேப் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ சோஷியல்னு ஒன்று மேப் தான் இருக்குது. கேட்டால் ட்ரிக் பண்ணுறதுக்கு தான் போகிறோம், அதுக்கு அந்த மேப் பண்ணுறீங்க. ஆனால் சில பேர் பேசி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஒருத்தவங்களோ பொண்ணு கூட பேசுறதுக்கு மட்டும்தான் அந்த சோஷியல் ஹேண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அது பேர். ஸோ கரேனா என்ன பண்ணுறாரு, ஐடி 4 நாள் தொடர்ந்து ஆடுறான், கண்ணு முழிச்சு விளாடுறான். அவன் ரேங்க் புஷ் பண்ணி ரீஜியனுக்குள்ளே போயிட்டான்னா அவன் ஐடி பேண்டு, சஸ்பெண்டு, காசு வாங்கிட்டு அவட வழக்காண்ட விற்கிறது. ஏன்னா அது சிங்கப்பூர் கம்பெனி, இந்திய சர்வர் கம்பெனி நமக்கு பர்மிஷன் கேட்டால் கொடுக்கல. இந்தியன் கவர்மெண்ட்டு எல்லாத்துக்கும் காசு வாங்கிட்டாங்க. இந்த தமிழ்நாடு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, எதுவுமே தரம் இல்லையே. எல்லாம் அதனால தான் ப்ரைவேட்டோட முதல் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் மற்ற ஸ்டேட்ஸும் நல்லா இருக்குது எல்லாமே. ப்ரைவேட்டோட ஆட்சி சரியில்லை, இந்த நாடு சரியில்லை. அப்போ எப்படி கொரோனா வராமல் இருக்கும், வாரம் வராமல் இருக்கும். நீங்கள் எல்லா தப்பும் பண்ணுவீங்க, ஊழல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பொது கட்சியோட ஆரம்பிக்கும், டிவிக்கே வெளியே மண்ணாங்கட்டி அதோட ஆரம்பிக்கும். எந்த கட்சியும் உருப்படி கிடையாது. நம்ம ப்ளீஸ் சொல்கிறவங்களே சொல்லிக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் கட்டணால தான் பேச வந்தேன். ஆனால் இங்கே எல்லாமே இதாக போயிட்டுருக்கு. அவ்வளோ பிரச்சனை போகும்போது ஃப்ரீ ஃபயருக்கு யார் நம்ம சப்போர்ட் பண்ண போகிறா? ஃப்ரீ ஃபயர் தமிழ் கம்யூனிட்டிலே பெருசாக ப்ரமோஷன் பண்ணிவிட்டு அவங்களே பெரிய நல்லா அவங்க பேசுவாங்க. யாருமே நான் நல்லா ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ப்ரொமோஷன் பண்ணவே கூடாது. அந்த இடத்துல காசு இருக்கலாம், நம்ம சட்டையும் வந்து காசு இருப்பார், அதனால் நம்ம பிரச்சனை கிடையாது பண்ணுறீங்க. அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நம்ம இந்த கேம் கடைசியில் ஒன்று பாருங்கள், அவன் ஒரு க்ளோவால் போட்டுக்கிட்டு, ஏன்னா அவன் இன்னும் நிற்கிறான். 2 க்ளோவால் போட்டு ஒருத்தவன் அடிக்க முடிஞ்சா அடிப்பான், பிரச்சனை போடாது. ஆனால் அடிக்க முடியலாம் க்ளோவால் போட்டு மாப் போட்டு போடுறான். அது கேமில் ஜெயிக்க. ஆனால் ரியல் லைஃப்லேயுமே நம்மளால் ஜெயிக்க முடியலன்னா அவன் ஜெயிக்கக்கூடாது. அவனோட எல்லாத்தையும் அடித்து பாம்பு பிரச்சனை கொடுத்து போடுறது தான். இதான் நம்ம அடுக்குது நம்ம தமிழ் கம்யூனிட்டியில்.
உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் முடியும் போது இந்த நான் சொல்கிற வாய்ஸ் வராது, ஓகேவா? சரியா? இப்போ வந்து இன்னும் 2 நிமிஷம் தான் வரும், அதுக்குள்ளே இந்த கேம் ப்ளே முடிஞ்சிடும். ஸோ ஓகேவா? நம்ம இது வந்து யாருக்குமே நாங்கள் வந்து இப்போ யாருமே நான் தப்பு சொல்லலை. ஜஸ்ட்டு இங்கே நடக்க நான் வந்து உங்களுக்கு ஒரு இதாக சொன்னேன். இந்தமாரி குட்டி குட்டி வீடியோஸ், இந்த குட்டி குட்டி இதெல்லாம் நீங்கள் தான் வந்து இது பண்ணணும். மேலுக்கு நிறைய வீடியோஸ், நிறைய ஷார்ட்ஸ் எல்லாமே வரும். ப்ளீஸ் உங்களோட முடிஞ்ச ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதே சொல்கிறேன், ஓகேவா? ரொம்ப இந்த வீடியோ உங்களோட விடுவிடுறேன். இப்போ மாதிரி பேக்ரவுண்ட் ப்ளே பாருங்கள். கடைசி அவங்கள்ட்ட பேசுகிறேன். பாய். திரும்பியே சொல்கிறேன் நண்பா, இந்த வீடியோ யார் மனசும் கொண்டு போயிருக்குன்னு கிடையாது. ப்ளீஸ் வந்து இது யாரும் பார்க்கணும். ஜஸ்ட்டு ஒரு அவேர்னஸ் தான் சொன்னேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிற எல்லா சேனலுக்குமே இது பார்த்து எழுதிடா, இதுக்கு லைக் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டுன்றீங்க. ஏதோ டாப்அப் பண்ண ஐடியில் வந்து விளையாடணும். ஆனால் எல்லாருக்கும் லைக் பண்ணி பண்ணி அது ஒன்றே பாப்புலர் பண்ணிடுறீங்க. இன்ஸ்டாகிராமில் கஷ்டப்பட்டு ஸ்டண்ட் பண்ணி திறமை காட்டி வீடியோ போடுறான். அதுக்கெல்லாம் வந்து யூடியூப் போட்டு தான் லைக் பண்ணுறது. அவரோட பொண்ணு நானும் அப்படி போட்டால் வியூ போகாது, லைக் போகாது, ஃபாலோ செய்கிறாரு. ஆனால் பொண்ணு வந்து அதுக்குள்ளே எடுத்து வீடியோ போட்டால் ஒன்று 1 மணி நேரத்தில் 50 வியூவே போடுங்க. அது ஏன் அந்த நடக்குது இன்ஸ்டாகிராமுன்னு தெரியல. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கலாமா, நம்மளால் இந்த சோஷியல் மீடியா நிறைய சம்பாதிக்குது. நமக்கு என்ன தேவைன்றதும் ஒரு கம்பெனிக்கு அது ஆட்டோமேட்டிக் விற்கிது. நம்ம டேட்டாஸையும் விற்கிது. புரியுதா? நம்ம டேட்டாஸையும் விற்றுக்கிட்டு நம்மளை அடிக்கிறதுக்காகவே இது வந்து தயாரிக்கிறது. ஆனால் கவர்மெண்ட் சொல்ல ஓகே நடத்து, அவனுக்கு கமிஷன் போடுது. இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போ முன்னாடி இந்த மேப்பையும் சில இது தூக்குறாங்க. முன்னாடி இந்த சில இடத்துல முன்னாடி நிறைய விஷயமே இருக்கும். ஃப்ரீ ஃபயரில் நிறைய இந்த காட்ரியில் அங்கே குத்துலாம் உள்ள போயிட்டு நிறைய இருக்குது, நிறைய இருக்கும். தண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும், நிறைய இது அப்படி இருக்கும், அது இருக்கும், நிறையா இருந்தது. இப்போ எதுவுமே யாருக்குமே எதுவும் கிடையாது. நம்ம இந்தமாரி இது வந்து இந்த சேனலோட முதல் வீடியோ. நம்ம இதுமாரி நிறைய வீடியோ வரும். எல்லாத்துக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதை மட்டும் தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த சேனல் நான் தான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனல் என் கூட சேர்ந்து நிறைய பேர் கூட சேர்ந்து விளையாடுவாங்க. நாங்கள் விளையாடும் போது பேசுகிறேன். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து சேனலில் வரும். இந்த ஃபஸ்ட் வீடியோ வரணுது ஏதோ டெக்னிக்கல் அங்கே பேசுகிற ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் நான் ரெக்கார்ட் பண்ணி வந்து வீடியோ எட் பண்ணி போடுறேன். இது வந்து நீங்கள் பைத்தியக்காரமே பேசணும்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல பெட்டராக பண்ணி வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவாங்க. நண்பா அதுவரையும் உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ வரணும். அதுக்கு நீங்கள் தான் உங்களை நம்பி தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிளேயை பாருங்கள். இப்போ அவன் கிட்டக்க வந்துட்டான். பைக்கு எடுத்தாச்சு, இங்கே மார்க் பண்ணி வச்சு டக்குன்னு இங்கே வந்து வெளியே சுற்றிட்டு உள்ளே போகக்குள்ள என்னோட தம்பி அங்கே போயிட்டான். டக்குனு M590 அடுத்தோம் டக்குனு 98 விழுது. இந்த சைடு வந்தால் லெஃப்டில் வந்தால் கடைசியாக வந்து ஜம்ப் அடித்து 1 டாப் அடித்து மேட்ச் முடிச்சிருப்பான் என் தம்பி. ஸோ இதோட வீடியோ முடியுது. நம்ம திரும்பி சொல்லிட்டு தான் சொல்கிறேன். முடிஞ்ச வரை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். 3-4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு மீண்டும் உங்களோட என்னோட பேர் ராகுல் வைத்தியநாதன். சேனல் VRV Tamil Gamers. Like and share, support. Bye. Stay tuned.